அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் சயின்ஸுக்காக தினமும் 30 கேள்விகளாக முக்கியமான கேள்விகளாக பார்த்து வரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். பொறுத்துக. மீயொலி என்பது எவ்வளவு ஹெர்ட்ஸுக்கு மேலா கீழா? காற்றில் ஒளியின் வேகம், இன்ஃப்ராசோனிக், ஒளி, அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். மீயொலி 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல் உள்ளதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மீயொலி. காற்றில் ஒளியின் வேகம், காற்றில் ஒளியின் வேகம் பார்த்திங்கன்னா 331 m, அதாவது மீட்டர் செகண்ட் பவர் -1 என்பது சரியான ஒன்று. இன்ஃப்ராசோனிக் இது 20 ஹெர்ட்ஸுக்கு கீழ் உள்ள ஒளியாகும். ஒளி ஊடுருவ, அதாவது ஊடகம் தேவை. ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. கூற்று பாருங்க. மின்னலினால் பாதிக்கப்படும் நபர்கள் கடுமையான மின் அதிர்ச்சியை உணர்வார்கள். காரணம், மின்னல் அதிக மின்னழுத்தத்தை கொண்டிருக்கும். இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கம். மின்னல்ல பார்த்தீங்கன்னா அதிக மின் அதிர்ச்சி ஏற்படும். கூற்று, சந்திரனின் மேற்பரப்பில் 2 நபர்கள் ஒருவருக்கொருவர் பேச முடியாது. சந்திரனில் வளிமண்டலம் இல்லை. இதுதான் காரணம். இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஒரு ஒளி 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 10 மீட்டர் அலைநீளம் கொண்டது. அந்த ஒளியின் வேகம் என்ன? ஒரு 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 10 மீட்டர் அலைநீளம், அதோட ஒளியின் வேகம் என்னவா இருக்கும்? 500 மீட்டர் செகண்ட் பவர் -1 இருக்கும். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. ஒளி உருவாதல், அலைநீளம், அதிர்வெண், ஈரப்பதம் அதிகரித்தல், அப்படி ஆப்ஷனில் பாருங்க. ஒளி உருவாதல், பொருள் அதிரும் பொழுது ஒளி உருவாகிறது. அலைநீளம் மீட்டர் என்ற அலகால் குறிக்கப்படுகிறது. அதிர்வெண் ஹெர்ட்ஸுங்கிற அலகால் குறிக்கப்படுகிறது. ஈரப்பதம் அதிகரித்தல் காற்றின் அடர்த்தி குறைதலால் ஏற்படுகிறது. ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. ஒரு ஒளி 5 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 25 மீட்டர் செகண்ட் பவர் -1 உள்ளது. அப்படின்னா அந்த ஒளி எத்தனை மீட்டரா இருக்குன்னு பாருங்க. இதில் ஒரு ஒளி 5 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 25 ms பவர் -1 இருந்தால் அந்த ஒளி 5 மீட்டர் கொண்டதாக இருக்கும். வேகத்தை கொண்டுள்ளது எனில் ஒளியின் அலைநீளம் ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை என்ன? இது டேஷ் வரும். எனில் ஒளியின் அலைநீளம் ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிர்வெண் என இருக்கும். அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வெண் ஆகும். 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆக்சிஜனில் ஒளியின் வேகம் என்ன? 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆக்சிஜனில் ஒளியின் வேகம் பார்த்தீங்கன்னா 316 மீட்டர் பர் செகண்ட் என இருக்கும். ஒளி அலைகள் எதில் வேகமாக பரவுகின்றன? ஒளி அலைகள் எதில் வேகமாக பரவுகின்றன பார்த்தீங்கன்னா உலோகங்களில் வேகமாக பரவுகின்றன. பின்வருவனவற்றுள் அதிர்வுகளின் பண்புகள் எவை? அதிர்வெண், கால அளவு, சுருதி, உரப்பு, இதெல்லாம் அதிர்வுகளின் பண்புகளாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுருதி மற்றும் உரப்பு. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. பொறுத்துக. குறுக்கலைகள், நெட்டலைகள், ஒளியின் உரப்பு, ஒளி உரத்தலின் அலகு. ஆப்ஷனில் குறுக்கலைகள் ஒளி அலைகள், நெட்டலைகள் பூகம்பம் ஏற்படுதல், நெட்டலைகள் உருவாகிறது. ஒளியின் உரப்பு வீச்சை சார்ந்தது. அதே மாதிரி ஒளி உரத்தலின் அலகு டெசிபல் என்ற அலகால் குறிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. ஒளி அலைகளின் வீச்சு இதை தீர்மானிக்கிறது. ஒளி அலைகளின் வீச்சு பார்த்தீங்கன்னா உரப்பை தீர்மானிக்கிறது என்பது சரியான ஒன்று. சித்தார் எந்த வகை இசைக்கருவி? சித்தாருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி கருவியாகும். பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. ஹார்மோனியம், புல்லாங்குழல், நாதஸ்வரம், வயலின், இதெல்லாம் காற்றுக்கு. இதில் வயலின் என்பது அந்த கம்பி கருவியில் வரும்.
25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இரும்பு பொருளின் வழியே செல்லும் பொருளின் வேகம் என்ன? 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இரும்பு பொருளின் வெளியே செல்லும் பொருளின் வேகம் 5950 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். நெட்டலையின் துகள்கள் அலை பரவும் திசைக்கு எவ்வாறு அதிர்வுறுகின்றன? நெட்டலையில் துகள்கள் அலை பரவும் திசைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையாக அதிர்வுறுகின்றன என்பதுதான் சரியான ஒன்று. குறுக்கலையில் துகள்கள் அதிர்வுறும் திசையானது அலை பரவும் திசைக்கு எவ்வாறாக இருக்கும்? குறுக்கலையில் துகள்கள் அதிர்வுறும் திசையானது அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும் என்பது சரியான ஒன்று. அலையின் வீச்சு எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? அலையின் வீச்சு பார்த்தீங்கன்னா ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அடுத்த ஒன்று பொறுத்துக. வீச்சின் அலகு சோனோகிராம், நாணல் கருவி, தாளவாத்தியங்கள். அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். வீச்சின் அலகு மீட்டர், சோனோகிராம் மீயொலி, நாணல் கருவி ஹார்மோனியம். அடுத்தது தாளவாத்தியங்கள் தபேலா. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் இயந்திர அலையை சாராத பண்பு எது? இயந்திர அலையை சாராத பண்பு பார்த்தீங்கன்னா மீயொலி என்பது சரியான ஒன்று. இரைச்சல் ஏற்படுத்துவது என்ன? இரைச்சல் ஏற்படுத்துவது பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. மனித காதுக்கு பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை கேட்கக்கூடியது மனித காதாகும். ஒளியலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது பின்வருவனவற்றுள் எது உண்மையாக இருக்கும்? ஒளியலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது பின்வருவனவற்றுள் எது உண்மையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும் என்பதுதான் சரியான விடை. இரைச்சல் ஏற்படுத்துவது, இரைச்சல் இரைச்சலால் ஏற்படுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எரிச்சல், மன அழுத்தம், பதட்டம், இவை அனைத்துமே இரைச்சலால் ஏற்படுகிறது. கூற்று. மின்னல் தாக்கும் போது மின்னலை பார்த்து சிறிது நேரம் கழித்து ஒலி கேட்கப்படுகிறது. காரணம், ஒளியின் வேகத்தை விட ஒளியின் வேகம் அதிகம். இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி என்ன ஒலி? 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி என்ன ஒலின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராசானிக் ஒலி என்பது சரியான ஒன்று. மனித இதயத்தின் அமைப்பை அறிய உதவும் கருவி என்ன கருவி? மனித இதயத்தின் அமைப்பை அறிய உதவும் ஒலி, அதாவது கருவின்ட்ட ஒலி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராசோனிக் ஒலியாகும். எது நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய அறிவியலின் ஒரு பிரிவு? எதுன்னு பார்த்தீங்கன்னா நில அதிர்வியல் தான் நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய அறிவியலின் ஒரு பிரிவாகும். எது கொண்டு நில அதிர்வின் அளவு கண்டுபிடிக்கலாம்? எதை கொண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோன் கொண்டு நில அதிர்வின் அளவை கண்டுபிடிக்க முடியும். எது ஒளியின் சிறப்பியல்பு ஆகும்? எது ஒளியோட சிறப்பியல்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி என்பது தான் ஒளியின் சிறப்பியல்புகளாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு ஒளி அதாவது சவுண்ட் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.